ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேலன் வள்ளி சீரியலேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வேலன் எப்படியாவது ஆனந்திக்கும் கார்த்திக் கல்யாணம் நடத்தி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க அதை பற்றி யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ வேதநாயகியோட கணவரை தான் காட்டுறாங்க. அப்போ வேலன் அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கும்போது, நான் என்ன தம்பி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், நானே செல்லா காசாக இருந்துகிட்ருக்கிறேன் அப்படிங்கவும், அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், வேதநாயகி அம்மா எங்கே போகிறாங்க எங்கே வராங்க அப்படின்னு அவங்கள வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன் என்று சொன்னாலே போகிற அப்படிங்கும்போது, என்னது அவளை நான் ஃபாலோ பண்ணணுமா, அது முடியாமல் தானே நான் சாமியாராக போனேன், அதெல்லாம் முடியாதுப்பா, சொல்ல போனாக்கி அவள் லெஃப்ட்டில் போகிறன்ட்டு ரைட்டில் போவா, ரைட்டில் போகிறன்ட்டு லெஃப்ட்டில் போவா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வேதநாயகி வராங்க. ஐயோ அவள் வாராப்பா அப்படின்னு சொல்லும் போது வேதநாயகி பார்த்தோம்னா ஒரு கவரை கொண்டு கொடுக்குறாங்க வேலன்கிட்ட, இதில் பிரித்து படிச்சுப்பார் அப்படிங்கும்போது, என்னது இருக்குது அப்படின்னு வேலன் கேட்கும்போது, என்ன இருக்குது, கார்த்தியோட கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சிட்டாங்க, பத்திரிக்கை நான் உனக்கு தான் கொண்டுட்டு வந்திருக்கிறேன், அதை தான் அப்படி படிச்சுப்பார் அப்படின்னு சொல்லவும் வேலன் அது படித்து பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் ரஞ்சித்தும் வந்துருந்தாங்க. என்னம்மா கார்த்தியோட கல்யாண பத்திரிக்கையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாண்டா அப்படிங்கிறாங்க. ஓ படித்து பார்த்து ரொம்ப மனம் குளிர சந்தோஷப்பட்டுட்டு அப்படின்னு ரஞ்சித்து சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா கார்த்தியோட அப்பா அம்மா அங்கே வராங்க. வந்ததுமே வாங்க அப்படின்னு சொல்லி வேதநாயகி கூப்பிடும் போது, இல்லை கல்யாண பத்திரிக்கை அடிச்சாச்சுது, அதான் பத்திரிக்கை உங்களுக்கு வைக்கலான்னு சொல்லிட்டு நாம வந்திருக்கிறோம் அப்படின்னு கார்த்தியோட அப்பா அம்மாவும் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு வேலன் ரொம்பவே கொஞ்சம் கோவத்தோடு தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வேதநாயகி சொல்கிறாங்க, தாராளமாக வைங்கம்மா அப்படின்னு சொல்லவும், உடனே ஒரு தாம்பாளத்தில் பார்த்தோம்னா அவங்க கொண்டுட்டு வந்த பழங்கள் பூவெல்லாம் வச்சு அதுக்கப்புறமா பத்திரிக்கை எடுத்து வச்சு வேதநாயகி கையில் கொடுக்குறாங்க. கொடுத்ததுமே வேதநாயகி அதை வாங்கிட்டு, கண்டிப்பாக நாங்கள் குடும்பத்தோடு வந்துடுவோமா அப்படின்னு சொல்லவும், உடனே கார்த்தியோட அப்பா அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இது எல்லாமே மேலே இருந்துக்கிட்டு வள்ளி பார்த்துட்டு இருக்கவும், அப்போ வேதநாயகி சொல்கிறாங்க, பாத்தியா கல்யாண பத்திரிக்கையை வச்சுட்டு போயிட்டாங்க, இன்னும் அடுத்தது என்ன, கார்த்திக்கு கல்யாணம் தான், இதை கண்குளிர ரசிக்கணும் அப்படின்னு சொல்லவும், அப்போ ரஞ்சித்தும் சொல்கிறாங்க, ஆமாம்மா பார்த்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த பத்திரிக்கையை பார்த்ததுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு பேருமே வேலனை போட்டு ரொம்பவே எரிச்சல் படுத்திட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா வேலன் அவங்க சோகத்தோடு இருக்கும்போது அப்போ வேதநாயகியோட கணவர் சொல்கிறாங்க, பாத்தியா தம்பி எப்படி நம்மளை கோவப்படுத்திட்டு உங்களை போகிறாங்க அப்படின்னு, இவங்களோட வேலையே இதுதான், இவளுடைய குணத்தை மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வள்ளி கீழே இறங்கி வராங்க. அப்போ வேலன் கிட்ட சொல்கிறாங்க, வள்ளி நான் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தாண்டா இருந்தேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ வேலன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, வேலா நீ இதை பார்த்தலாம் கவலைப்பட்டுட்டு இருக்காத, என்ன பத்திரிக்கை அடிச்சுட்டா கல்யாணம் முடிஞ்சிருமா என்ன, வேணும்னா நீ பாரு, கார்த்திக்கும் ஆனந்திக்கு தான் கல்யாணம் நடக்க போது, தவிர கார்த்திக்கு இவங்க ஒரு பொண்ணை பார்த்து வச்சுருக்காங்களா, அந்த பொண்ணோட கண்டிப்பாக கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லவும், உடனே வேலன் வள்ளியை பார்க்குறாங்க. அப்போ எந்த நம்பிக்கையில் இப்படி சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு வேலன் கேட்கும்போது, அதெல்லாம் தெரியாதுடா, ஆனால் கண்டிப்பாக பாரு கார்த்திக்கும் ஆனந்திக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது, அது நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா ஆனந்தி தான் காட்டுறாங்க. ஆனந்தி அவங்க கார்த்தி வாங்கி கொடுத்த அந்த பொருளெல்லாம் வச்சு அவங்க ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு பொருளையும் பார்க்கும்போது அவங்களுக்கு கார்த்தி ஞாபகமாக தான் இருக்குது. அவங்க அந்த பொருளை எந்த சூழ்நிலையெல்லாம் கார்த்தி சந்தோஷத்தோட ஆனந்திக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் அதை பார்த்து அவங்க கண்ணீர் வடித்து அழுதுகிட்டு இருக்கும்போது அங்கே பேச்சு வந்துருந்தாங்க. பேச்சு வர பார்த்ததுமே உடனே இந்த பொருளெல்லாம் எடுத்து ஆனந்தி ஒழிச்சு வைக்கிறாங்க. அப்போ பேச்சு கேட்குறாங்க, என்னடி மறைச்சு வச்சுட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அப்படிங்கிறாங்க. இல்லை நீ என்னை பார்த்ததுமே எதையோ மறைச்சு வைக்கிற, என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ ஆனந்தி எதுவுமே பேசாமல் இருக்கும்போது பேச்சு அதை பார்க்குறாங்க. பார்த்ததுமே அவங்களுக்கு புரிஞ்சிருது, என்ன இது எல்லாம் இந்த கார்த்தி வாங்கி கொடுத்ததா, அதை வச்சு பார்த்து அழுதுகிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தூக்கி எறியறதுக்காக வராங்க. அப்போ ஆனந்தி தடுக்கிறாங்க. அப்போ பேச்சு சொல்கிறாங்க, பார்த்தீங்களா என் பொண்ணோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லும் போது இப்போ பேச்சோட கணவர் வந்துருந்தாங்க. என்னாச்சு பேச்சு அப்படிங்கும்போது, பாருங்க அந்த கார்த்திகை வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் நடக்கிறதுக்காக நிச்சயார்த்தம்லாம் பண்ணி பத்திரிக்கையெல்லாம் அடித்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவன் என்னன்னா கார்த்தியோட ஞாபகமாக அவன் வாங்கி கொடுத்த அந்த பொருள்லாம் வச்சு பார்த்து அழுதுகிட்டு இருக்கிறா. அந்த வேலை என்னன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட சத்தியம் வர பண்ணிக்கிட்டு கொடுத்துட்டு போயிருக்கிறா. இதெல்லாம் எங்கேருந்து நடக்க போகுது, கடைசியில் என் பொண்ணோட வாழ்க்கையே அவன் அநியாயமாக இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேலைன்னு போட்டு அவங்க திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆனந்தி சொல்கிறாங்க, அம்மா நீ அண்ணனை போட்டு திட்டாதம்மா அப்படிங்கும்போது, என்னடி பண்ணுறதுக்கு, இங்கே பாரு நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறன்னு, உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டானே, இது எல்லாத்துக்கும் அந்த வேலைன்னு தானே, அவன் மட்டும் ரேணுகா காலத்தில் தாலியை கட்டியிருந்தாம்னா கார்த்தி ஒன்றை கல்யாணம் பண்ணியிருப்பாம்ல, ஆனால் அந்த வள்ளி காலத்தில் தாலி கட்டினால தானே நம்ம நினைக்கிறது எல்லாமே
நடக்காமல் போச்சுது, இது எல்லாத்துக்கான அந்த வேலன் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேச்சு வந்து வேலனை போட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பேச்சியோட கணவர் வந்து இங்கே பாரு, தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் திட்டாத, அதான் வேலன் வந்து உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்குறாங்களா கார்த்திக்கும் ஆனந்திக்கு தான் கல்யாணம் நடத்தி காட்டும் அப்படின்னு. அப்புறமா எதுக்காக நீ இப்படி அவசரப்பட்டுட்டு இருக்கிற, அவங்க நிச்சயார்த்தம் பண்ணி பத்திரிக்கை அடிச்சிட்டாங்கன்னா கல்யாணம் முடிஞ்சிட்டு தான் அர்த்தமாக என்ன, கல்யாணம் வரைக்கும் போயிட்டு கூட கல்யாணம் நின்றுருக்குது. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கிற, எப்படி இருந்தாலும் சரி தான், வேலைன்னு என்ன சொன்னானோ அதை கண்டிப்பாக செஞ்சு காட்டுவான், நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படிங்கவும் பேச்சு வந்து ஆனாலும் அது காதில் கொடுத்து கேட்காம அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க. என் பொண்ணோட வாழ்க்கையை அந்த வேலனும் வள்ளியும் சேர்ந்து நாசம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா வேலனை தான் காட்டுறாங்க. வேலன் வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க, எப்படி நம்ம இந்த கல்யாணத்தை நிறுத்தி கார்த்திக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வேலன் வந்து நினச்சிட்டே இருக்கும்போது அப்போ அவங்க வந்து வள்ளி வராங்க. என்ன வேலை, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற, நான் தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டோம்ல, என்ன இருந்தாலும் சரி தான், கார்த்தி வந்து ஆனந்தி கடத்தில் தான் தாலியை கட்டுவான், நீ கவலைப்படாதுன்னு சொல்லியிருக்கோம்ல அப்படிங்கும்போது நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் வள்ளி, ஆனால் அது எப்படி நடக்கும், கண்டிப்பாக நடக்கவே நடக்காதுன்னு எனக்கு தோணிடுச்சுது. ஆனால் என்ன பண்ணுறதுக்கு தான் தெரியல, கார்த்தியோட மனசை மாற்றி எப்படியாவது ஆனந்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நம்மளும் நினைக்கிறோம், ஆனால் அது எப்படி நடத்தி காட்டுறதுன்னு தான் புரியலை அப்படின்னு வந்து ரொம்பவே வந்து வேலன் குழப்பத்தோடு இருக்கும்போது அப்போ வள்ளி சொல்கிறாங்க, என்ன வேலை நீ அப்படி பேசிகிட்டு இருக்கிற, ஒரு அமைச்சர் பொண்ணு என் கழுத்திலேயே தாலி கட்டினவனாச்சே நீ இப்போ இப்படிலாம் கவலைப்பட்டுட்டு இருக்கலாமா என்ன, கார்த்திக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்ன அவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லவும் உடனே வேலன் வந்து வள்ளியை பார்க்குறாங்க. நான் ஆரம்பத்துலேருந்து உன்னை பார்த்துட்டு தான் இருக்கிறேன், நீ வந்து அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்கிறிய அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் ஒரு அமைச்சரோட பொண்ணு கழுத்திலே தாலி கட்டினவன் நீ, அப்படி இருக்கும்போது கார்த்திக்கும் ஆனந்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உன்னால் முடியாதா என்ன அப்படின்னு சொல்லி வள்ளி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போதே அங்கே பார்த்தோம்னா வேதநாயகி தான் காட்டுறாங்க. வேதநாயகி அம்மா வாராங்க அப்படின்னு வந்து வேலைன்னு சொல்லவும் உடனே வந்து வள்ளி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தாங்க. இப்போ வேதநாயகி கேட்குறாங்க, என்ன வேலை, என்ன திட்டம் போட்டுட்டு இருக்கிற, கார்த்திக்கும் உன் தங்கச்சிக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டு என்ன திட்டம் போட்டுட்டு இருக்கிறே என்ன, நீ என்ன பண்ணினாலும் சரி தான், ஆனால் கண்டிப்பாக வந்து கார்த்திக்கு வேற ஒரு பொண்ணோட தான் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு வேதநாயகி சொல்லிட்டு இருக்கிறாங்க.